இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to Covenant of the Day. Today is the 27th May 2026 Wednesday, புதன்கிழமை. கர்த்தர் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக அல்லது அவரை விரும்புகிறதை செய்கிற ஜனமாக இருக்க வேண்டும். அதுதானே இயற்கையின் நீதி. ஆனால் ஆண்டவர் இங்கே இந்த இயற்கையின் நீதியை மாற்றி இறைவனுடைய நீதியை, காட்ஸ் ரைச்சஸ்னஸ், கடவுளுடைய நீதியை இங்கே நமக்கு நிலைநாட்டுகிறார். பாருங்கள், 2 நாள் நான் பார்க்குறோம். தரித்து கொள்ளுங்கள், நீடிய பொறுமையாக இருங்க. அப்புறம் நேற்று நாம் பார்த்தோம், என்ன செய்யணும், அன்பை ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள் என்பதாக நாம் பார்த்தோம். இன்றைக்கி பார்ப்போமே ஆவியான நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று. அது கொலோசியர் 3:14, Colossians chapter 3 verse 14. But above all these things put on love, which is the bond of perfection. இவை எல்லாம் பற்றின் மேலும் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இவையெல்லாம் என்றால் நாம் கடந்ததை பார்த்து கொண்டு வந்தோம் அல்லவா. தரித்து கொள்ளுங்கள், மன்னியுங்கள், நீடிய பொறுமையாக இருங்க, நீ கடவுளுடைய பிள்ளை, இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இப்போ சொல்கிறாரு, இது எல்லாவற்றிலும் மேலாக நீங்கள் அன்பில் தரித்து கொள்ளுங்க, அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாரை போல? இந்த உலகத்திலே மனிதனாக வந்து இந்த கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டினாரே நம் ஆண்டவர் இயேசுவை போல. அவரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து எடுத்திருக்கிறார். ஆமாதானுங்களே. அப்போ இந்த வேளையிலே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நான் அன்பை தரித்திருக்கிறேனா? உள்ளன்று வைத்து புறம்பொண்டு செய்கிற ஜனமாக இருக்கிறோமா? வெளியே பார்க்க அன்பு இருக்கான, வெளியே அன்பு இருக்காது. வெறுப்பு, எரிச்சல், கோபம், ஆத்திரம், பொறாமை. ஆமாதானே. inside we have all kind of selfish proudness and unforgiveness. There won't be any grace. எல்லாம் அப்படியே அழுக்கு நிறைந்ததாக இருக்கும். ஆனால் வெளியே வந்து ஏசாமி சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, ஒயிட் வாஷ் டூம், யூ ஆர் லைக் ஒயிட் வாஷ் டூம், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. ஆனால் அப்படி அல்லாமல் அன்பை தரித்து கொள்ளுங்கள். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வேண்டிய இந்த குவாலிட்டின்னு சொல்கிறாங்களே, அதுங்களே நல்ல தரம் இருக்க வேண்டும், கிறிஸ்தவ தரம். அதை எதுக்கு ஒப்பிடுகிறார் என்றால், அன்புள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இனி உலகத்திலே ஊழியர் செய்த எல்லாரையும் நீங்கள் பார்க்கும் பொழுது, யார் அன்புள்ள ஊழியத்தை செய்தார்களோ அவர்கள் இன்றும் நினைக்கப்படுகிறார்கள். யோசிச்சு பாருங்க. அன்புள்ள ஊழியங்களை செய்தவர்கள், நம்ம வாழ்க்கையிலும் நம்மகிட்ட அன்பு காட்டினவர்களை நாம் மறப்பதில்லை இல்லையா? அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். ஆமாம் தாங்க, நம்மோட அன்பாக நடந்தவங்க, நம்மளை மன்னித்தவர்கள், அன்பு வழியை காட்டினவர்களெல்லாம் நாம் நினைவுக்கு வைத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மை அன்பாக இருக்க சொல்லுகிறார். பணம் இருக்கும்போது மதிப்பு இருக்கும், உலகத்தில் மதிப்பு இருக்கும், உயிர் வாழும் வரை மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். ஆனால் அன்பு இருந்தவர்களிடத்தில் மரித்த பிறகும் அன்பு இருக்கும், கனம் இருக்கும், மரியாதை இருக்கும் அவர்கள் மேல். புரிகிறதா? அன்புள்ளவங்களா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அன்புள்ளவர்களாக வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அந்த அன்பு உம்மை பிரதிபலிக்கிற அன்பாக இருக்க வேண்டும். The love that we have to reflect you, Lord. Help us to shine your love, Lord. உங்களுடைய அன்பை நாங்கள் பிரதிபலிக்க உதவி செய்யுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது வல்லமை கடந்து செல்லட்டும். ஒரு அற்புதம் செய்யுங்க ஐயா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, அன்புள்ள மனிதனாக இருங்களேன். டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.